வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ECHS-ஓட புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய அப்ளிகேஷனுக்கும் புது அப்ளிகேஷனுக்கு வந்து என்ன வித்தியாசம், அந்த புது அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ECHS அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ECHS பெனிஃபிஷரி அப்ளிகேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16.87 MB இருக்குது. ஸோ இப்போ இது வந்து புது அப்ளிகேஷன். பழைய அப்ளிகேஷன் இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட்டுக்கான ஆப்ஷன் கேட்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேஷ்போர்டில் இப்படி தான் வரும், வெல்கம் டு ECHSன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெனிஃபிஷரியோட அந்த ECHS நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து அலோவ் கேட்குது. ஸோ இது வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துங்க, இல்லை டோன்ட் அலோவ் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் அலோவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறதுக்காக கேட்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே பழைய அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே டைரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ECHS அப்ளிகேஷன், பழைய அப்ளிகேஷனும் இல்லை புது அப்ளிகேஷனும் இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கார்டு நம்பர் போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணும்போது, ஓப்பன் பண்ணும்போது என்ன பின் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த 4 டிஜிட்டில் வந்து மொபைல் பின் நம்பர் வந்து கேட்குது. ஸோ அது வந்து நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த தான் வந்து கார்டு. ஸோ இதில் வந்து எந்த ரீஜனல் சென்டர் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை இருந்தாக்கா CHன்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, அதனால் இங்கே வந்து CH கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த 5 விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த நம்பர் மட்டும் நீங்கள் வந்து இங்கே கார்டு நம்பராக வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாது. ஸோ நான் வந்து இப்போ டைரெக்டாக லாகினுக்கு வந்து போயிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மோர் ஆப்ஷனில் கார்டு ஸ்டேட்டஸ், ECHS கான்டாக்ட், கிளைம் ஸ்டேட்டஸ், குவாரி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸு, ECHS பார்ட்ஸ் அண்ட் வாலண்டரி சர்வீஸு. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு என்னோட கார்டு நம்பர் வந்து போட்டுக்கிறேன். அந்த 0 விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னவோ அது மட்டும் நீங்கள் வந்து போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த லாகின் பண்ணுறதுக்காக என்ன நம்பர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் போட்டு நீங்கள் லாகின் டு E-Clinic வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆன பிறகு உங்களோட டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். யார் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கார்டு நம்பர் என்ன, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ன, கார்டு வேலிடிட்டி வந்து எப்படி இருக்குது, டேட்டா பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் இண்டிவிஜுவல் டேட்டா வந்து கிடைக்கும். அதே போல் பேரண்ட் பாலிகிளினிக் இன்ஃபார்ம் கிடைக்கும். உங்களோட பாலிகிளினிக் எது, ரீஜனல் சென்டர் எது. இப்போ நம்ம முன்னாடியே வந்து சொன்னோம், ரீஜனல் சென்டர் வந்து என்னது வந்து சென்னை இருக்குது. அதனால் வந்து இங்கே சென்னை, உங்களோட கார்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா CHன்னு கொடுத்துருப்பாங்க. கோயம்புத்தூர் ரீஜனல் சென்டராக இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்னு வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த ரீஜனல் சென்டருங்களோ அந்த மாதிரி. அதே போல் உங்களோட பேரண்ட் பாலிகிளினிக் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் எங்கே இருக்கோ அந்த மாதிரி அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பேரண்ட் பாலிகிளினிக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாலிகிளினிக் சேஞ்சுன்ற ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சர்வீசஸில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து புக் அப்பாயின்மெண்ட்டு. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாலிகிளினிக் வந்து போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த டேட்டில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கெட் டாக்டர் கொடுத்த உடனே நீங்கள் எந்த ஸ்பெஷலிஸ்ட்டு போயிட்டு பார்க்க போகிறீங்க, எந்த டாக்டரோட நேமோட அவங்க என்ன வந்து எந்த துறையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் டைம் படி அதுவும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஏதாவது ரெஃபரல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த டேட்டில் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணணுமோ அந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்த உடனே அதோட ரெஃபரல் இதுக்கு முன்னாடி எதாவது இருக்குனாக்கா அது வந்து காட்டும். ஸோ நம்மளது வந்து எதுவுமே இல்லாதனால இங்கே இன்னொரு ரெஃபரல் அவைலபிள்னு சொல்லிட்டு காட்டுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் கார்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து ஸ்மார்ட் கார்டை பற்றி என்ன டீட்டெயில்ஸோ, பாலிகிளினிக் நேமும் அதே போல் கார்டு ஹிஸ்ட்ரி எப்போலேருந்து வேலிடிட்டி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆப்ஷனில் காட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆனுவல் வேலிடேஷன். ஆனுவல் வேலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து தான் ஆனுவல் வேலிடேஷன் பண்ணணும். ஸோ மகனோ மகளோ இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பிரைமரி பெனிஃபிஷியர் வந்து இண்டிவிஜுவல் யார் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்களும், ஸ்பௌஸோடுக்கு வந்து பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்டு லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுசாக வந்து வாங்கியிருந்தாச்சு என்னோட மகனுக்காக. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் ஆஃப் 64 KB கார்டுன்னு சொல்லிட்டு காட்டுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிளாக் கார்டுன்னு கேட்டுது. ஸோ இதுதான் நம்ம வந்து சொன்னது
நீங்கள் வந்து கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா எந்த கார்டு யாரோட கார்டு வந்து ஃபஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கோ அவங்களுக்கு வந்து கார்டு வந்து பிளாக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புது கார்டு வந்து வாங்க முடியும். ஸோ இதில் வந்து பிளாக் கார்டுக்கான ஆப்ஷன் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கார்டை பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் பண்ண பிறகு நீங்கள் வந்து அதுக்கு கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் இங்கே அப்ளை லாஸ்ட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகலை. அதாவது இது இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் எலிஜிபிலிட்டி பண்ணல. ஸோ கம்மிங் சூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் வெப்சைட்டில் இது பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பாலிகிளினிக் சேஞ்சுக்கு ஆனது. ஸோ பாலிகிளினிக் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட பாலிகிளினிக்கும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்டு எலிஜிபிலிட்டி. ஸோ எந்தெந்த கார்டு வந்து எப்படி வந்து எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் காட்டுறாங்க பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காட்டினது அதுதான். ஸோ யாரோட கார்டுக்கு வந்து நீங்கள் அந்த நோ ஆக்ஷன் ரெக்வயர்மெண்ட்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது பாருங்கள் மகனோட கார்டுக்கு. ஸோ இங்கே வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை 26 ASயோ நீங்கள் சப்மிட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் ஆக்ஷன் ரெக்வயர்னாக்கா அங்கே வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ 18 வயசுக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே நோ ஆக்ஷன் ரெக்வயர்னு வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து கேட்கும். அப்பா அம்மா கேட்காது, அதே போல் ஸ்பவுஸ்க்கும் கேட்காது. ஸோ இது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபெண்டட் மகன் இல்லை மகளுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே தான் இது வந்து கேட்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபீட்பேக்கில் இங்கே கிளிக் பண்ணி ECHS பாலிகிளினிக் பற்றியா இல்லை ECHS எம்பெல்டு ஸ்பெஷலிஸ்ட் பற்றியை நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை பற்றி ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா கார்டு ஸ்டேட்டஸ். ஸோ கார்டு ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வந்து கார்டு இன்னும் வரலை, உங்களோட என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ அதை கொடுக்கலாம், இல்லைனாக்கா அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட எந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து அப்ளிகேஷனில் கொடுத்துறீங்களோ அந்த நம்பர் கொடுத்துட்டு ஷோ ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கார்டோட எந்த பெனிஃபிஷரியோ அவங்களுக்கு எல்லாத்துமே இங்கே வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணும்போது நீங்கள் அப்ளிகேஷன் அதாவது எப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்ளிகேஷன் போட்டிங்களோ அன்றைக்கி டேட்லேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாமே வந்து காட்டும். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சொன்னோம் நம்ம கார்டு வந்து ஒன்று லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஃபுல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கார்டு வந்து பிளாக் பண்ணோம் மிஸ்ஸிங்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்டு ரீப்ரிண்ட்டுக்காக நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தோம். ஸோ கார்டு அதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு. பேமெண்ட் ரிசீவ் ஆன பிறகு வந்துருங்க கார்டு பிரிண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து கார்டு வந்து நம்ம வாங்கியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2024 நடந்தது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணியாச்சு. இது கார்டு லாஸ் ஆன பிறகு நம்ம எப்படி வந்து அதை பிளாக் பண்ணணும், அதே போல் எப்படி வந்து நம்ம ரீப்ரிண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதை பார்த்து உங்களுக்கு கார்டு மிஸ் ஆகிட்டு இருக்கு இல்லை கார்டு வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அது ப்ராசஸில் வந்து நீங்கள் கார்டு வந்து வாங்கிக்கலாம், இல்லை ரீப்ரிண்ட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கார்டு வந்து செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ECHS கான்டாக்ட். உங்களோட ECHS வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜனல் சென்டர், உங்களோட ரீஜனல் சென்டர் எது வந்து தெரியணும். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, கோயம்புத்தூர் தான். ஸோ உங்களோட கார்டு வச்சே நீங்கள் வந்து எதுவும் வந்து பார்த்துக்கலாம். CHன்னு இருந்தாக்கா சென்னை, COனாக்கா கோயம்புத்தூர். ஸோ சென்னை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை அண்டரில் இருக்க எத்தனை பாலிகிளினிக் இருக்கோ அது எல்லாமே இங்கே காட்டும். ரீஜனல் சென்டரில் வந்து யார் டைரக்டர் CO, ஸோ அவங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் யார் இருக்காங்க, அவங்களோட ஃபோன் நம்பரு எல்லாமே இங்கே வந்து காட்டும். ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் அவங்களோட யார்கிட்ட வந்து நீங்கள் பேச விரும்புகிறீங்களோ இல்லை எந்த டிஸ்ட்ரிக்ட் பாலிகிளினிக்கில் வந்து நீங்கள் பேச போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டான யார் வந்து இருக்காங்க அவங்களோட நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து கோயம்புத்தூர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் ரீஜனல் சென்டரில் வந்து எத்தனை ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டரோ இல்லை பாலிகிளினிக் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காட்டும். அவங்களும் வந்து யார் வந்து இருக்காங்க, அவங்களோட ரேங்க் என்ன, அதே போல் அவங்களோட ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கிட்ட பேசணுமோ அவங்கள பற்றி நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைம் ஸ்டேட்டஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை, வேறு எங்கேயும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதோட கிளைம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இங்கே கிளைம் ஐடி போட்டு அதோட சர்வீஸ் நம்பர் போட்டு நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் வந்து இங்கே நம்மளுக்கு நோ டேட்டா தான் காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸு. இது வந்து உங்களோட ரீஜனல் சென்டர் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்கோம். ரீஜனல் சென்டரை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சென்னைக்கு அண்டரில் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே லிஸ்ட் வைஸ் காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஸ்டேட் வைஸ் எந்த ஸ்டேட்டில் என்ன ஹாஸ்பிட்டல் வந்து எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே தமிழ்நாடு கொடுத்தோன்னே பார்த்துங்க எந்த ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலோட லிஸ்ட்டு காட்டும். ஸோ இதில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் நியரஸ்ட்டாக எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ இல்லை எந்த வியாதிக்காக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்களோ அது வந்து எது நியரஸ்ட்டாக இருக்கும் உங்களோட பாலினி கிளினிக்கை வந்து நீங்கள் கேட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் வாங்கி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலாஜி, இசிஹெச்எஸ் அண்ட் ஸ்பாட்ஸ் வாலண்டரி சர்வீஸு. ஸோ நீங்கள் ஏதாவது வாலண்டரியாக சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரினாக்கா கிளிக் பண்ணிங்க, இல்லை என்சிசி வாலண்டரி அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை நான் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து எதை பற்றி வந்து பண்ண போகிறீங்க, உங்களோட சர்வீஸ் டீட்டெயில்ஸ் வந்து எதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை வச்சு நீங்கள் இங்கே நம்பர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உங்களோட நேமு, லாஸ்ட் நேமு, ஜெண்டர் எல்லாமே கேட்கும். ஸோ இங்கே வந்து ரெசிடென்ட் அட்ரஸ் எல்லாமே கேட்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்டெப்பில் உங்களோட இசிஹெச்எஸ் பாஸ் வாலண்டரி சர்வீஸுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் டெலிவரிக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி லெட்டர் இருக்குது, நம்ம அதை பற்றி வீடியோ வந்து தனியாக போடலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த வாலண்டரி சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபைலில், ஸோ ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆப்ஷன்லாம் இங்கே வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லாகின் பண்ணுற பின் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணாலும் இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கார்டு ஹிஸ்ட்ரியும் இங்கேருந்தே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பெட்டராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது, இல்லை இந்த இடத்த புரியல அப்படின்னாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து பேசி உங்களோட பென்ஷன் சம்மந்தமாக வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி அதிலேருந்து நீங்கள் ஜாயின் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம சேனலில் வந்து பேசி உங்களோட பென்ஷன் சம்மந்தமான ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதுக்கான என்ன சொல்யூஷனோ அதோட சஜஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.